ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பெஸ்ட்டு பார்க்கலாம். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பெஸ்ட் என்னது? நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் 24,579. அப்படின்னா இது நியரஸ்ட்டாக இருக்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுக்கணும். இதுக்கு நியரஸ்ட்டு ரவுண்ட் ஃபிகர் என்னது? 24,600. இந்த 24,600 பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். வாங்க, 24,600 இதோட சிஇ பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஇ ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். 24,600 சிஇ ப்ரைஸ் 24,600 சிஇ ப்ரைஸை செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு டே கேண்டில் வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் டேயோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்னா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்னால் 257. இந்த 257 வந்து ஒரு 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் வச்சுக்கோங்க. அதாவது இதோட ஹை ப்ரைஸ்லேருந்து ஒரு 35 பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னது? ஹை ப்ரைஸ்னா 257, இதுலேருந்து ஒரு 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர்னா 219. இது வந்து ஒரு ஜோனை வச்சுக்கோங்க. 219 ஓகேவா? இப்போ இந்த 219 ஜோனை தாண்டி ஒரு ஹேண்டில் 1 மினிட் கேனை க்ளோஸ் வச்சா என்ட்ரி எடுக்கலாம். அப்படின்னா என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஃபஸ்ட் செக் பண்ணிப்போமா? 1 மினிட் கேனை மாற்றிக்கிறோம். பார்த்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் தேர்ந்து 3 ஃபஸ்ட் என்ன செக் பண்ண போகிறோம்? இந்த 219 சொன்ன பார்த்தீங்களா? 219 கீழே தான் மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டு ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்னா இது ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னதுக்கு? புட் ப்ரைஸ் 21,600 புட் ப்ரைஸ் பார்க்க போகிறோம். கால் ப்ரைஸ் நம்ம என்ட்ரி கிடைக்கல. அப்போனா அந்த புட்ஸை செக் பண்ணி பார்க்கணும். 21,600 புட்டு பார்ப்போம். புட்டு இது அதேமாதிரி டேக்கு ஃபஸ்ட்டு செக் மாற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு இது ப்ரீவியஸ் டேவோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டேக்கு ஹை ப்ரைஸ் என்னது? 149. இது அதேமாதிரி தான். 149 ஒரு 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கிறோம். 149 மைனஸ் 35 அப்படின்னா 114. இது பேஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் வச்சுக்கிறோம். 114. இந்த 114 தாண்டி ஒரு 1 மினிட் க்ளோஸ் வச்சா என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் வந்து மினிமம் 10 பாயிண்ட் தான். ஓகேவா? வாங்க, இப்போ 1 மினிட் செக் பண்ணிக்கிறோம். மாற்றிக்கிறோம். நீ டே என்னது? 3 செப்டம்பர். ஓகேவா? வாங்க, இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா ஃபஸ்ட்டு 1 மினிட் என்ன பண்ணணும்? என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் வந்து மினிமம் 10 பாயிண்ட். ஓகேவா? பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜோன் ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் பாருங்க. ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வந்து 140க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 114க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா ஒன்றே என்ட்ரி போட்டுடணும். அடுத்த கேண்டு என்ட்ரி போட்டுடணும். அடுத்த கேண்டு 1916 என்ட்ரி எடுத்துகிட்டு அதுலேருந்து மினிமம் ஒரு 10 பாயிண்ட் எடுத்தால் போகணும். செகண்டுக்கு நம்ம என்ட்ரி எடுத்துடணும். ஓப்பன் ப்ரைஸில் 126 என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம மினிமம் டார்கெட் 136 வந்தாலே க்ளோஸ் பண்ணிடணும். பார்த்தீங்களா கரெக்டாக? 126 அப்படின்னா 136 உடனே ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடணும். பார்த்தீங்களா? அடுத்த கேண்டில்லே, அதாவது
9:15 க்ளோஸ் வச்சுச்சு. அப்போ நம்ம செகண்டுக்கு என்ட்ரி எடுத்துடணும். மினிமம் பாயிண்ட் 10 பாயிண்ட். பார்த்தீங்க அடுத்த 3வது கேண்டில் நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. உடனே ட்ரேட் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடணும். புரியுதுங்களா? பார்த்தீங்க கரெக்டாக பார்த்துக்குங்க. 3வது கேண்டில் நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு கரெக்டாக. இப்படி ஈஸியாக ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டேவோட நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நியரஸ்ட் டேக்கு ஒரு ரவுண்ட் ஃபேர் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த சினாரி எப்படி பார்த்தோம்னா 24,576 இருக்குது. அப்போ நியரஸ்ட் ப்ரைஸ் என்னது 24,600. இந்த 24,600 கால் அண்ட் புட் ப்ரைஸை செக் பண்ணி பார்க்கணும். அதாவது ப்ரீவியஸ் டேக்கோட ஹை ப்ரைஸ்லேருந்து ஒரு 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் வச்சுக்கோங்க. இந்த ஜோனை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னு ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டி வச்சுச்சுன்னா ஒன்று எண்டி எடுத்துங்க. அடுத்த கேண்டியில் மினிமம் டார்கெட் 10 பாயிண்ட். ஓகேவா? சப்போஸ் 114 இப்போ அந்த 35 மைனஸ் பண்ணிங்களா, அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்க வேணாம். மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி எடுக்கணும். மினிமம் டார்கெட் 10 பாயிண்ட். இப்போ வந்து கரெக்டாக மார்க் ரீச் ஆயிடுச்சு. கரெக்டாக 2 நிமிஷம் நம்ம ட்ரேட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இது வந்து டெய்லி செக் பண்ணிகிட்டே வாங்க. செக் பண்ணிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.